இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எதுக்குடா அவளுக்கு ட்ரீட் வைக்கணும்? இங்க பாரு மாப்ள, நீயும் உங்க அண்ணனும் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என் சிஸ்டர் கொடுத்த ஐடியா தானே காரணம். சிஸ்டர் உன்ட்ட கல்யாண வீடியோ செக் பண்ண சொன்னனால தானே அதை நீ போய் பார்த்து அந்த ஆள் தான் தப்பு பண்ணிக்கலாம்னு கண்டுபிடிச்ச. அப்ப நியாயமா பார்த்தா நீ முதல்ல என் சிஸ்டருக்கு தானே ட்ரீட் கொடுத்துருக்கணும். இங்க பார், போய் என் சிஸ்டர் எங்க வெளியே கூட்டு போ. போட. அவ சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப அவளால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இங்க ஏறி உக்காந்துக்குவா, அவ்வளவுதான். அப்புறம் மாப்ள, யாராவது நமக்கு நல்லது செஞ்சாலோ இல்ல நல்லது சொன்னாலோ அதுக்கு திரும்பி பாராட்டுறது தப்பு இல்ல மாப்பிள்ள. அதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அப்படியே நீ சிஸ்டர் சொன்னாலும் எங்க சிஸ்டர் கொஞ்சம் பிகு கூட பண்ணிட்டு போகுது, அதை நீ கண்டுக்காம இருந்துக்க, அவ்வளவுதானே. இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு நைட்டு நம்ம ட்ரீட்டை முடிப்போம். இன்னைக்கு என்ன சரக்கு வாங்கலாம் சொல்லு. ஏன்னா நான் சொன்னா கேட்கவே மாட்டியா? ட்ரீட் வைக்கலாம், ட்ரீட்டு. போய் சிஸ்டருக்கு வாங்கி கொடுறானா இங்கே உட்காந்துக்கிட்டு விளையாட்டு வேற. இன்னைக்கு நைட்டுக்கு ஆல்ரெடி நான் உசார் பண்ணிட்டேனே. அதுவும் இல்லாம கம்பெனி மாத்தி சரக்கு குடிச்சா அப்படியே கிருகிருன்னு சுத்துது, நடிச்சாப்பதான் வாந்தி வர மாதிரி இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால எனக்கு ட்ரீட் வேணாம். நீ நேரா வீட்டுக்கு போய் என் சிஸ்டர் ட்ரீட்டுக்கு வெளியே கூட்டு போ. நம்ம ட்ரீட் அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி யோசிச்சு பாரு. இப்போ உங்க அண்ணன் உன்னை தம்பின்னு கூப்பிட்டது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கெட்டு போன உங்க அண்ணன் பேரை நீ காப்பாத்துனதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒருத்தருக்கு, என் சிஸ்டருக்கு ட்ரீட் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? சரிடா, பையன் பிடிச்சிட்டா. நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஆனா என்ன பண்ண போறாளோ தெரியல. மாப்பிள்ள, ஏண்டா ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கே, போடா. என்ன ஒரே அதட்டல பயந்துட்டான். என்ன மிரட்டோன்னு பயந்து போறான். இத்தனை நாள் குழந்தை புலத்தனமாவே இருந்துட்டோமோ. நமக்கு பயப்படுறதா இல்ல, சிஸ்டருக்கு தான் பயந்துருக்கான். எப்படியோ அவனை துரத்தியாச்சு. கஸ்டமர் வர வந்துடுவான். டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு சரக்கு ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். கடையை மூட்டு கிளம்புவோம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். வெளியே போறோமா? எங்க போறோம்? எதுக்கு போறோம்? எப்படி போறோம்? எதுல போறோம்? உங்ககிட்ட எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எதுக்காக போறோம், இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் வருவியா? என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரியா இருக்கானே. அக்கா, அண்ணன் தான் ஆசையை வெளியில கூப்பிடுறாருல்ல, சும்மா கூப்பிடுவாங்களா? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். போய் பார்த்தா தானே தெரியும். இல்ல சித்ரா, அது போயிட்டு வாங்க. அது என்ன இந்து, அவன் கூப்பிடுறதே ஆச்சரியமான விஷயம். கூப்பிட்ட உடனே கிளம்பி போவியா? இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. அதை விட இந்த வீட்டுல இருக்கிற 4 செவத்தையே உத்து உத்து பாக்குறதுல உனக்கு போர் அடிக்கல? கிளம்பு இந்து. அவன் மூடு மாறத்துக்குள்ள கிளம்பி போயிடு. கிளம்பு. இல்லக்கா, சமையல் நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஓ, போயிட்டு வாங்கக்கா, போங்க. பாத்துக்கோ. இருக்குல்ல, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. என்னது இது? இவன் இவ்வளவு ஆர்டர் பண்றான். நம்ம கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இருக்குமா? ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? உனக்கு வேணாமா? பண்ணிக்க, ஆர்டர் பண்ணிக்க. பார், 2 பரோட்டா மட்டும். ஏய், பரோட்டாவா? 2 போதுமா? ஏய், 2 பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவனை அவ்வளோ தூரத்துலேருந்து கூட்டு வந்தேன்.
அது வீட்டிலே சாப்பிட்டுக்க வேண்டியதானே? சும்மா கூச்சப்படாமல் வேற ஏதாவது வாங்கி சாப்பிடு. நான் நைட் அதிகமா சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு, அதனால நல்லா சாப்பிடணும். சரியா? ம். இந்த பாருங்க சார். நான் சொன்னதெல்லாம் முதல்ல கொண்டு வாங்க. ஓகே சார். என்னால இவ்ளோ சாப்பிட முடியாது. போங்க. சரிங்க சார். சார், எங்க ஹோட்டல் சார்பா நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம் சார். நாங்க ஒரு லக்கி கப்புல செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறோம் சார். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்க இதுல கலந்துக்கணும் சார். இந்த பவுல்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு சார். இதுல ஒரே ஒரு சாக்லேட்ல தான் லக்கி கப்புள்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த சாக்லேட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் இந்த வருஷம் எங்க ரெஸ்டாரண்டோட லவ்லி கப்புள் சார். யார் சார் சாக்லேட் எடுக்கிறீங்க, நீங்களா இல்ல மேடமா? இந்த அவங்களே எடுப்போம். ஓபன் பண்ணி பாருங்க மேடம். சார், ஒரு நிமிஷம் கொடுங்க சார். கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். மேடம், கங்க்ராட்ஸ். நீங்க தான் இந்த வருஷம் எங்க ரெஸ்டாரண்டோட லக்கி அண்ட் லவ்லி கப்புள். உங்க 2 பேருக்குமே எங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிஃப்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்ல சார், உங்க பில்லுல 50% ஆஃபர் இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். சார், கிஃப்ட் வாங்கிக்கங்க சார். வாங்கிக்கங்க மேடம். மேடம், வாங்க. தம்பி, ஒரு போட்டோ எடுப்பா அப்படியே. தான் எடுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், வாங்க. வரேன். சார், சேர்ந்து நில்லுங்க சார். பக்கத்தில் போங்க சார். பக்கத்தில், இன்னும் பக்கத்தில் போங்க.